ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஜேஸ் கிச்சன். விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்லைங்களா? விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமானது கொழுக்கட்டை. ஸோ அதையே ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ண போகிறோம். தேங்காய் பூரண கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா பச்சரிசி இதுக்கு எடுத்திருக்கேன். பச்சரிசி ஒரு கப். அதையே நான் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு நல்லா நிழலில் உணர்த்தி எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் மெஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பச்சரிசி மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நாம் பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகு, வெல்லம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்தது தான். இப்போ நான் வடிகட்டி ஊற்றிட்டேன். 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன் கோகனட். இப்போ இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வாட்டரியாக இருக்கிறதுனால நான் இன்னொரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். பொட்டுக்கடலை, நிலக்கடலை அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 பாதாம் நல்லா சோக் பண்ணி வச்சு ஸ்கின் எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பதம் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பூரணத்துக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 கப் மாவு, அரிசி மாவு எடுத்திருக்கேன். வாட்டர் கொஞ்சம் இது ஹீட் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் மாவுக்கு கிட்டத்தட்ட 1/2 கப் டு 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். அதுதான் கரெக்டான பதம். நான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிகிட்டே தான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிளறிட்டுருக்கேன். இப்போது நம்ம இதில் கொஞ்சம் சால்ட்டும் கீயும் ஆட் பண்ணிக்கலாம். கீ இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா எந்த ஆயில் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா மேலெல்லாம் கையில் நம்மளுக்கு ஒட்டாமல் வருது. நம்ம எடுத்து சும்மா பால் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. நாம் இப்போ பூரணத்தை நல்லா பால் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மோல்டு வச்சுட்டு நீங்கள் உள்ளே இதை நல்லா சுற்றியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம பூரணத்தை உருண்டை பிடிச்சி போட்டுட்டு கீழே க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கையில் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூரணத்தை எல்லாம் டம்ப் பண்ணி உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே ஒரு பிளேட்டில் நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கையிலன்னா நீங்கள் பால் பிடிச்சி கொஞ்சம் சென்டரில் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி நீங்கள் பால் பிடிச்சி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பூரணம் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒன்றா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நெருக்கி வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்றா ஒட்டிடும். உங்களுக்கு ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இப்போது நம்மளுக்கு ஒரு 6 மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. உள்ளே கட் பண்ணியும் காட்டுறேன் பூரணம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் பார்க்குறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பூரணம் மாவு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.